Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கஜேஸ்வரி பாலா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னை திருவாரூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th 483 மார்க் வாங்கி நல்லா ஸ்கூல் டாப்பர். அம்மா ஃபுல்லாக வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. டியூஷன் மேத்ஸுக்கு மட்டும்தான் டியூஷன் இருந்தது. ஸ்கூலுக்கு எப்போயாச்சும் தான் போவேன். எப்போயாச்சும் போனால் கூட சயின்ஸ் மேமும் மேத்ஸ் மேமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா மேமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேத்ஸ் மேம் வீட்டுக்குலாம் கூப்பிட்டு கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆசை இருக்கும், விஜய் சார் 10th நம்ம எப்படியா பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ 10th ரிசல்ட் வந்தப்போ கண்டிப்பாக பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி விஜய் சார் கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பி விஜய் சார் பார்க்கணும். நாங்கள் வந்து கூப்பிடுவாங்களா இல்லை நம்ம அப்ரோச் பண்ணணுமான்னு நினச்சோம். பட் அவங்களே ஸ்கூலில் வந்து விசாரித்து எங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் நல்லா படித்து மார்க் வாங்க என்கரேஜ் பண்ணாங்க. பக்கத்தில் வந்து உட்காராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் உட்காந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இதை பேச முடியல. பட் நல்லா படிக்கணும்னு என்கரேஜ் பண்ணாங்க. இதே மாதிரி நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. பட் மெடிக்கலி ஃபிட் அப்படிங்கிற போது டாக்டர் ஆக முடியாது, எனக்கு அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால் ஆக முடியாது அப்படிங்கிற நான் சிஏ படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். 2026 அடுத்தது ஓட்டு போடுற வாய்ப்பு வந்தால் ஃபஸ்ட்டு ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஃபஸ்ட்டு ஓட்டு கண்டிப்பாக விஜய் சார் தான் போடுவேன். விஜய் சார் வந்து அடுத்த வர எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆக நான் காட்டை ப்ரே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சிஏ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ அதுக்கான ப்ராசஸ்லாம் எப்படிமா போகுது? இப்போ +1 வந்து அக்கௌண்ட்ஸும் பிஸ்னஸ் மேத்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கா. சரி, சயின்ஸு தான் அவளுக்கு ரொம்ப பிடித்தம். ஆனாலுமே அவளுக்கு ஒரு மனசு இல்லாமையே தான் இருந்தாள். சயின்ஸ் குரூப் படுத்தா கூட நம்ம சிஏ பண்ணலான்னு அப்பா. சரி, அதுனா ரொம்ப ஆசை அவளுக்கு உள்ளே இருக்கும். அதை எதுக்கு நம்ம இது பண்ணணும்னு இப்போவே அந்த காமர்ஸ் குரூப் எடுத்தாச்சு. அதை ஈஸியாக இவள் படிச்சிருவா. இவளுக்கு என்னென்னா அதில் ஒரு நான் வந்து செண்டை எடுத்துருவேம்மா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆமாம், பார்த்துருக்கோம். இப்போ எல்லாருமே அரசியலுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? அப்படின்னே இல்லை, அவர் முன்னாடி இருந்தே கொடுத்துட்டு தான் இருக்கார். இப்போ அரசியலுக்கு வர்றதுனால யார் வேணால் என்ன வேணால் பேசுவாங்கள்ல. ஆனாலும் இவரை மாதிரி ஒருத்தர் வந்தால் ஒரு நல்ல மாற்றம் வரும். அப்படி அது இல்லைன்னா இதுன்னே ஒரு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வரும்போது மக்களுக்கும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வந்தால் இவர் நல்லா பண்ணுவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேனியில் உத்தமபாளையம்லேருந்து வரேன். 10th 493 out of 500. விஜய் சாரை பார்த்தது எப்படி இருக்குது? ஜாலியாக இருந்துச்சு. அவரை நினச்சிட்டு தான் இவ்வளோ பொண்ணு அந்த இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து தான் வளர்ந்துச்சு. எனக்கு அதுக்கு மேலே பிடிக்கும் விஜய் சாரை. அதனால தான் அவ்வளோ மார்க் எடுத்து சாரை பார்க்குற ஒரு சூழ்நிலை கிடைச்சது நம்புகிறோம். ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர் நேரில் பார்க்கும்பொழுது எப்படி? ரொம்ப சந்தோஷம். கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கடந்த 3 வருஷமாகவே விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? எனக்கே நினச்சிருக்கீங்களா நம்ம ஒரு நாள் போய் இப்படி வாங்குவோம்? அதனால அது ஆசைப்பட்டு தான் கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கி வந்தேன். இப்போ இந்த நாள் அது நடக்க போகிற நாள் வந்து எப்படி இருக்குங்க? ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்தோடனே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வாங்கிட்டீங்களா? இல்லை, இன்னும் போகல. சார்கிட்ட என்ன சொல்லலான்ட்டு இருக்கீங்க? தெரியல. அவர் எப்போவுமே நிரந்தர சிஎம்மாக வேணும் எங்களுக்கு. அதான் எங்களோட ஆசை, எங்களோட கோரிக்கையும். நான் அரியலூரில் ஜெயங்கொண்ட தொகுதியில் வந்து அழகாபுரம் ஊர்லேருந்து வரேன். அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தீங்க? 489. ஓகே. சார் என்ன சொன்னாங்க? சார் விஷ் பண்ணாங்க, நல்லா மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க.
அப்புறமா பேசும்போது நீட் மட்டும் முக்கியம் இல்லை, இன்னும் நிறையா வழி இருக்குது, எதில் வேணால் கான்சன்ட்ரேட் பண்ணி எதில் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சார் கையால் கிஃப்ட் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு? சர்டிஃபிகேட் வாங்கினப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்ப 12th இந்த மாதிரி வந்து வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஓகே, என்ன ஆகணும்னு ஆசை 12th படிச்சுட்டு? எனக்கு நீட் எழுதணும்னு தான் ஆசை. இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, சரி. இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? வீட்டில் அப்பா மட்டும்தான், அப்பா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் பாட்டி தான் பார்த்துப்பாங்க. நாங்கள் கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர்லேருந்து வரோம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கும்? 12th முடிச்சிட்டோம். எவ்வளோ மார்க்ஸ்? 592. ஓகே. சார் கையால் ப்ரைஸ் வாங்கினது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் 3 இயர்ஸாகவே சார் இது கொடுத்துட்டு வராங்க. அப்போல்லாம் நினச்சிங்களா நம்மளும் ஒரு நாள் போய் இது வாங்கணும்? அதனால தான் மார்க் எடுக்க முடிஞ்சுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் பேரண்ட்ஸ் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க நீங்கள் மார்க்? அவங்களால தான் மார்க் எடுக்க முடியுது, இங்கேயும் அவங்களால தான் வர முடியுது. என்னமா சொன்னார்? கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. நீங்கள் எதுவும் சொல்லலையா? தேங்க்யூ சார். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் திருக்கோவிலூர். என் பேர் வந்து போனா. நான் வந்து 12th வந்து 587. ஓகே. இந்த மூமெண்ட் உங்களுக்கு விஜய் சார் கையால் ப்ரைஸ் வாங்கின மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் விஜய் சாரை நேரில் பார்க்குறது. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அவரை நேர்லலாம் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இதான் ஃபஸ்ட் டைம் அவரை நேரில் பார்க்குறது. போன வருஷம் எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்னொரு அக்கா வந்திருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் நம்ம வர முடியுமா அப்படின்னு. பட் இந்த இயர் நான் வந்தேன். அதுவும் அப்பா கூட வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா அம்மாவால் தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரி. உங்கள் பொண்ணு படித்து நிறைய மார்க் வாங்கினதுனால விஜய் சாரே கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ? எனக்கு ரொம்ப, நாங்களாம் யாருமே படிக்கல மேடம். எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை. முதல்ல படுத்தாரு என் பொண்ணு. நல்லா படித்து மார்க் வாங்கி ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, விஜய் சாரோடைய இந்த செயலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை, நம்ம ஆளுங்க சொன்ன ஃபோன் பண்ணாங்க வரது சொல்லி, அப்புறம் அவங்க கூட அப்படியே வந்துட்டேன். தேங்க்யூ மேம். ஓகே சார். என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள்? நான் லா தான் படிக்க போகிறேன். ஓகே மேம், சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஏதாவது சொன்னாங்களா சார் உங்ககிட்ட? இல்லை நீங்கள் சார் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, நான் எதுவும் கேட்கல. பட் அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணேன். உங்கள் பையன் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினதுனால விஜய் சாரே கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருந்துச்சு? இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு நாங்கள் நினச்சோம். எங்கள் பையன் மூலியமாகவும் அவங்க டீச்சருங்க மூலியமாகவும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. விஜய் சார் என்ன கொடுத்தாங்க மேம்? சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, சால்வை பொண்ணாடை போத்துனாங்க, காசோலையும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சொன்னாங்களா சார்? நல்லா படிங்க, இன்னும் நல்லா படிங்க, நல்ல வாய்ப்பு தரேன், நல்லா படித்து பெரிய ஆளாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதாவது சொன்னீங்களா? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், எங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம். பரவாயில்லம்மா, நன்றிம்மா அப்படின்னாங்க. சார் 2026 எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது, வரணும். வந்தால் பசங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்க கையில் ப்ரைஸ் வாங்கினது எப்படி இருந்துச்சு? விஜய் சார் ஃபேன் தான், ரொம்ப பிடிக்கும் விஜயை, விஜய் அண்ணாவை. அவங்க கையால் விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? உங்கள் பையன் வந்து இத்தனை பேர் முன்னாடி ப்ரைஸ் வாங்கினது? பையன் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் அனுஷ்கா, நான் 10th படிக்கிறேன். நான் நடுவலூர் பாரத மாதா ஸ்கூல்லேருந்து வரேன். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? 495. எப்படி இருந்துச்சு விஜய் சார் கையில் ப்ரைஸ் வாங்கினது? ரொம்ப ஜாலியாக, இது ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஓகே, என்ன சொன்னீங்க சார் கிட்ட? சார் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இந்த சார் பார்த்தோன்னே என்ன பேசுனதுனே தெரில. அவங்க நல்லா படிங்க, இதே மாதிரி நிறைய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் நல்லா படித்து மார்க் எடுங்கன்னு சொன்னாங்க. சார், உங்கள் பொண்ணு இத்தனை பேருக்கு முன்னாடி விஜய் சார் அவர்கள் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்கறது உங்களுக்கு எவ்வளோ? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. விஜய் சார் கொடுத்தது, இன்னும் படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து மார்க் வாங்கி சார் கையில் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்குவேன். ஃபியூச்சரில் என்ன ஆகலான்னு ஆசைப்பட்றீங்க? ஐஏஎஸ். வணக்கம் சார், உங்கள் பேர்? மேடையில் ரொம்ப நேரம் பேசியிருந்தீங்க, அதை பற்றி. ரொம்ப சந்தோஷம். என்னோடய பேர் வந்து கனகராஜன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஜான்டுவி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பையனுக்கு நான் தான் தலைமை ஆசிரியர், நான் தான் கணித ஆசிரியர், நான் பெற்றோரும் நானே தான். சரிங்களா? இதில் வந்து நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். அது இல்லாமல் இன்றைக்கி தளபதி கையால் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சாப்பாடு வந்து அருமையாக இருக்குது, விருது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறோம்.
மேடையில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை விஜய் அவர்களும் ரசித்தார். அது எப்படி இருந்தது, அந்த தருணம் பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் திரும்பி பார்க்கல, அதனால் அவர் எந்த அளவுக்கு ரசித்தாருன்னு தெரியல. என் மனசுக்கு பட்டதை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இது சொல்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. உங்களோட வேர்ட்ஸுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தார்? என்னோடய வேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு, பார்த்து பண்ணு தலைவா அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு, என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு தான் என்னோடய கருத்துக்கள் நான் தெரிவித்தேன். ரொம்ப நாளாக நம்ம அவரை திரையில் பார்த்துருப்போம், இப்போ பக்கத்தில் பார்க்குறோம், நம்ம வீட்டு பையன் அப்படிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே வந்த பிறகு அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும்ல, அது என்னவா இருக்குது? இல்லை, நல்லா அன்பாக இருக்கார். எப்பயும் போல் எல்லோரும் மாதிரியும் நல்லா பாசமாக பழகுறாரு. ரொம்ப கெத்துலாம் காமிக்கலை, இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே சந்தோஷம். நிறைய பேர் வந்து 2 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அரசியலுக்காக தான் பண்ணுறாரு. நிறைய பேர் ஒரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலாக இருந்தாலும் மாணவர்களை ஊக்குவிக்கதை நான் ஒரு ஆசிரியராக வரவேற்கிறேன். அது எனக்கு போகிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.